ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாங்க இன்னைக்கு ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் 76வது பகுதியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 75வது பகுதியில் ஃபைனலாக நான் என்ன சொல்லி முடிச்சிருந்தேன் அப்படின்றத கொஞ்சம் பார்த்துடலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம 75வது பகுதியில் ஃபைனலாக சொன்னதை பார்க்கலாம். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாங்கள் ஒரு வழியாக கம்மாக்கரையில் உள்ள வீட்டுக்கு குடி போயாச்சு. ஆக்சிடெண்ட் ஆச்சா, எனக்கு கரண்ட் அடித்ததா, அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீட்டுக்கு குடி போயிட்டோம். குடி போனதுக்கப்புறம் எங்கள் தாத்தா அவருக்கு சாப்பாட்டு வசதி இல்லாததுனால அவரால் சமைக்கலாம் முடியாது, வயசு கூட. அதனால் எங்கள் அம்மா நான் இருக்கிற இடத்துக்கு நீ வந்துருமா, அண்ணன் வீட்டில் இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு தரல, கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட உதவிக்கு நாடுறாரு. அப்போ எங்கள் அம்மா என்னையும் விட முடியல, அவங்க அப்பாவையும் விட முடியல. ஃபைனலாக என்ன முடிவு பண்ணாங்கன்னா, தாத்தாட்ட வீடு பார்க்க சொல்லிட்டாங்க. அங்கே வந்துடுறேன்ப்பா, மலர் வேறு வீடு பார்க்க சொல்லியாச்சு, மலர் வேறு வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதை நான் இன்னொரு வீடு பார்க்க கிளம்பிட்டேன். அப்போ என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் அங்கே ஃப்ரெண்டு வீட்டில் இல்லை. இதை தான் நான் ஃபைனலாக சொல்லி முடிச்சிருந்தேன். சரி மக்களே, வாங்க 76வது பகுதியில் என்ன நடந்தது உண்மை சம்பவத்தை பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் மக்களே. அங்கே போன உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த பிள்ளைய காணோம். அப்போ என்ன பண்ணிட்டேன், சரி வீட்டுக்கு வந்தாச்சு. மறுநாள் அதே மாதிரி வேலை முடிச்சுட்டு திருப்பி அந்த பிள்ளை வீட்டுக்கு போகிறேன். பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கார். பெட்டில் பெரியாஸ்பத்திரியில் வச்சுருக்கோம் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுது. நான் என்னோடய பிரச்சனையில் அந்த பிள்ளை வீட்டு பக்கம் அதிகமாக போகலை. அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி சங்கரங்கோயிலில் இருக்கா. அம்மா வீடு தான் இங்கே இருக்காங்க. அதனால் அம்மாட்ட சொன்னால் தகவல் அங்கே போகும்ல. அதோட அம்மாட்ட தான் நம்ம இங்கனக்குள்ளே வீடு ஏதாவது கிடக்குதாம்மா, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக தான் நம்ம போனது. கடைசியில் பார்த்தா அந்த பிள்ளை ஊர்லேருந்து வந்திருக்கு போல். பெட்டில் சேர்த்து போக வரமா இருந்திருக்குறாங்க. அப்பாவுக்கு ரொம்ப முடியல அப்படின்னு சொல்கிறா. என்னடா அதுன்னு சொல்லிட்டு இப்போ அதால் நாங்கள் பெரியாஸ்பத்திரியிலேருந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லவும் நாங்கள் கூட்டிகிட்டு அப்பாவை வச்சுருக்கோம் அப்படின்றா. ஐயா என்னால் சொல்கிறேன்னு எங்கன்னு கேட்டால் உள்ள ரூமில் படுக்க வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப சீரியஸாக இருக்கார். எனக்கு பார்த்தோன்னே பகீர்னு ஆயிடுச்சு. உண்மையிலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தவர் என் மேலே. எனக்கும் அவர் மேலே ரொம்ப பிரியம். எனக்கு உண்மையிலே கண்ணு கலங்கிருச்சு அவரை பார்த்த உடனே. எனக்கு என்னப்பா இப்படி ஆயிடுச்சுன்னா, அவரால் பேசக்கூட முடியலைன்னா வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப இதாகிட்டார். ஆனால் வயசு ரொம்ப கிடையாது, வயசு அந்தளவுக்கு இல்லை. ஆனாலும் உடம்பு ரொம்ப மோசம். அதாவது யூரின் மோஷன்லாம் தன்னால் போகிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார். அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கார். எனக்கு அதை பார்த்த உடனே ஒன்றுமே ஓடலை மக்களே. இந்த நேரத்தில் போய் நான் என்னத்தை சொல்கிறது அவகிட்ட. அதனால் அதை மட்டுமே நான் கேட்டுட்டு அப்பாட்டையும் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணி வரையும் அங்கே தான் இருக்கேன். அவர் பக்கத்தில் தான் இருக்கேன். என் ஃப்ரெண்டு இருக்கா, அவங்க அம்மா இருக்கா, எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அவரவே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அப்புறம் அம்மா தான் சொன்னாங்க, ஃப்ரெண்டோட அம்மா சொன்னாங்க, எவ்வளோ மாசமாக இருக்க பிள்ளை இது, இந்த நேரத்தில் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சு, தம்பி வேலை விட்டு நேரம் வந்திருப்பாப்புல, நீ கிளம்பு அப்படின்றாங்க. எனக்கு வீட்டுக்கு வர மனசே இல்லை மக்களே. அவரை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அண்ணனை கூப்பிட்டாங்க. ஏய் இந்த நேரத்தில் இந்த பிள்ளை ஒத்தையில் போவேனா, அங்கே போகணும், கம்மாக்கரை ரொம்ப தூரம், அது எப்படியும் 3/4 மணி நேரம் ஆகும் மக்களே. நடந்து போனேன்னா வீட்டுக்கு போக 3/4 மணி நேரம் ஆகும். அதனால் எங்கள் அண்ணன், நான் ஏற்கனவே ஒரு நாள் சொல்லியிருப்பேன், எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் அது என்னது ஃபேன்சி ஸ்டோரில் வேலை பார்த்தேன். தீபாவளி டயத்தில் கூட்டிகிட்டு போனாங்க, அண்ணன் தான் கூப்பிட்டு போனாங்க, பஸ் வசதி எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா, அதே அண்ணன் தான், சுந்தர் அவங்க பேர். அப்போ என்ன பண்ணுச்சு, அண்ணனை கூப்பிட்டாங்க அம்மா, ஏய் தங்கச்சி போய் விட்டுட்டு வந்துடுறா,
மாசமாக இருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒன்று கிடக்கான ஆயிரம் நேரம் ஆகிப்போச்சு, இதுக்கு அடுத்து போக மாட்டேங்குது அப்படின்னு அம்மா சத்தம் போடுறாங்க. இல்லைம்மா பரவாயில்லன்னு சொல்லாது, நீ மாசமாக இருக்கிற, சும்மா இருந்துட்டான்னு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீ கிளம்பு, சாப்பிடு, போய் வீட்டில் போய் சாப்பிட்டு உடம்ப பாரு. அங்கே யாரும் பாவம் பச்சை தண்ணி பல்ல படலை. நமக்கு எப்படி மக்களே, நமக்கு ஏதாவது தோணுமா சொல்லுங்கள்? எனக்கு ஒன்றுமே தோணலை, அப்படியே கதி கலங்கி நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா சுந்தரன் என்னை கூட்டிகிட்டு வருது. கூப்பிட்டு வந்து, நீ வாம்மா கிளம்புமா நீ அப்படின்னு ஓங்கி சொன்னோன்னே படக்குன்னு எந்திரிச்சிட்டு, அப்படி சொன்னால் தான் நான் கிளம்புவேன், பாசமாக சொன்னால் கிளம்ப மாட்டேன் அப்படின்னு அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். நீ கிளம்புமா, மாப்பிள்ள வந்துட போகிறாரு அப்படின்னு. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டில் கொண்டு வந்து விட்டாங்க. விட்ட உடனே தான் எங்கள் அம்மாட்ட எங்கள் வீட்டுக்கார்ட்டெல்லாம் சொல்கிறேன், இந்த மாதிரிம்மா அப்பா ரொம்ப முடியாமல் இருக்கார். ஐயோ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா, என்னாச்சு அவருக்கு, ஆச்சு எங்கள் அம்மாவும் விசாரிக்கிறாங்க, மாமாவும் விசாரிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருந்துடும், சாப்பிட்டோம், தூங்கியாச்சு. காலையில் ஒரு 6 மணி இருக்கும் மக்களே. ஒரு 6 மணிக்கு தம்பி வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். யாருன்னா ஃப்ரெண்டோட தம்பி தான். ஃப்ரெண்டுக்கு விமலாவுக்கு வந்து அண்ணன் ஒன்று தம்பி ஒன்று, மோகன் அவன் பேர் தம்பி. அவன் 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் அம்மா என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுப்பாங்க போல, இந்த மாதிரி அப்பா தவறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே எங்கள் அம்மா, மாசமாக வேறு இருக்காளே, அக்காட்ட படக்குன்னு இந்த விஷயத்த சொல்லக்கூடாது, கொஞ்சம் நேரம் இருப்பா அப்படின்னு. இல்லைம்மா நான் அக்காட்ட சொல்லிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி அவன் நிற்கிறேன் பார்த்துக்கணும். எங்கள் அம்மா, இல்லைப்பா நீ போ, நான் அக்காட்ட அப்புறமா அவள் எந்திரிச்சோன்னே சொல்லுவோம், இப்போ சொல்லக்கூடாது மாசமாக இருக்கிற நேரத்தில் அப்படின்றாங்க. பார்த்தீங்கன்னா சரிங்கம்மான்னு சொல்லிவிட்டு அந்த பையன் போயிட்டேன். தம்பி போனதுக்கப்புறம் நான் எந்திரிச்ச உடனே ஒரு 7 மணி இருக்கும். 7 மணிக்கு நான் எந்திரிக்க மாட்டேன். எந்திரிச்சோடனே, ஏன்னா எங்கள் அம்மா சமைச்சி வச்சுருவாங்க, நான் எடுத்துகிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு கம்பெனிக்கு போகிற வேலை தான், வேலையை பார்த்துட்டு ஓடிடுவேன். அதனால் ஒரு 7 மணி போல் நான் எந்திரிச்சு உக்காந்துருக்கேன். இந்தம்மா என்ன செய்தி எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு உக்காந்துருக்கேன். நேற்று போனோம்லம்மா, அவர் யாவுமா இருக்குமா, எனக்கு அப்பாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையம்மா அப்படின்றேன். அதெல்லாம் நல்லா இருப்பார், நீ கவலைப்படாத, இந்த டீயை குடி அப்படின்னு எங்கள் அம்மா டீயை கொடுக்குறாங்க, சாப்பாடை கொடுக்குறாங்க. அந்தான்னு எனக்கு வேலைக்கு 9 மணிக்கு 9:30க்கு நான் உள்ளே இருக்கணும், 9 மணிக்கு கிளம்பிடுவேன் மக்களை. ஒரு 9 மணி நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க, பதறாத, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா பயந்து சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லுமா அப்படின்றேன். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விமலா அப்பா தவறிட்டாரு அந்த தான் சொன்னாங்க மக்களே. எனக்கு அப்படியே கிருகிருன்னு தலை சுற்றிடுச்சு. தலை சுற்றி அப்படியே உக்காந்துட்டேன். எனக்கு ஒன்றுமே ஓடலை பார்த்துக்கணும். ஒரு மாதிரி ஆயிட்டேன், ஒரு மாதிரி ஸ்டக்கான மாதிரி ஆயிட்டேன். சரி மக்களே, அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்றதை நம்ம 77வது பகுதியில் பார்க்கலாம் மக்களே. இது வரைக்கும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மலர் ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அனைவரும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நம்ம கதையை வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய உண்மையான நிகழ்வு இதெல்லாம், அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் நம்ம 76வது பகுதியில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.